சாரே சாரேகா சரிகம பதமலப மகரே சரி சரிகம பதமலப மகரே சரி சகம பபதரப தரப ககம பபதரப தரப கமப. ஹலோ மிஸ்டர் பாகவதர், சொல்லுவாங்க போல் இருக்கு. காயத்ரி கிட்ட கொஞ்சம் பேசணும். சங்கீதத்துல பதில் சொல்றாரு. எல்லாரும் அப்படித்தானே? சரி, நான் ஒண்ணும் விளையாட்டுக்காக உன் வீட்டு தவிர இருக்கல. உன் வீட்டுக்கு உண்மையிலே ஆபத்து. நீ நினைக்கிற மாதிரி உன் சித்தப்பாவும் அவர் புள்ளையும் நல்லவங்க இல்ல, ரொம்ப கெட்டவங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். நேற்று கூட அதுக்கு தான் வந்தேன். என்னை காப்பாத்துக்க எனக்கு தெரியும். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யோ, சும்மா இருக்க பொறியாளியா நீ? கழுது மாதிரி. உன் மாமா ரொம்ப நல்லவர். அவரை போய் ஜெயில பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் உண்மை புரியும். என்ன நம்புறேன்னு சொல்லு. ஓகே ஓகே. சரி கம பத மத பாமகரி சரி சரி கம பத மத பாமகரி சரி கம பா. நான் பீடி சாமி வந்திருக்கேன்டா. ஏன்டா சொல்லிட்டு வரப்படாதா? உயிர் நண்பன் உன்னை பாக்குறதுக்கு தந்தி அடிச்சாத வரணும். நீ குச்சி சொல்லுப்பா. உனக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு உண்மையிலேயே என்னடா நெஞ்சு அடைக்குதா? என்னடா மூச்சு அடைக்குதாடா? சுத்துதாடா? நீ ரொம்ப உழைச்சு போறடா. என் உடம்புல ஒண்ணுன்னா உன் உசுறு பலர்றது பத்தியா? அதான்டா உண்மையோட நட்பு. உனக்காக எத்தனை பேர் அடி வாங்க வேண்டாம், எத்தனை செல்வம் எடுப்பாண்டா. என்ன ஆச்சுப்பா? எல்லாம் சரியா போச்சா? ஒண்ணும் இல்ல. நீ நேத்து ஓட்ட போட்ட உளுந்த வடை வாங்கி கொடுத்தில்ல, அதை சாப்பிட்டதுல இருந்து என் வயிற்றுல ஏப்ப ஒண்ணு உருவாகி இதுவரைக்கும் வந்து அப்படியே நின்று கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சுப்பா. அது இப்பதான் வெளியே போய் கிளியர் ஆச்சு. நானேதான். என் தொல்லை உனக்கு இல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ நிச்சயமா கேட்டே தான் ஆகணும். நீ நம்புற உன் சித்தப்பாவும் அவர் பையனும் நல்லவங்க இல்ல. ஜெயில இருக்கிற உன் மாமா மட்டும்தான் நல்லவர். எனக்கு வழிய விட. வழிய விடுறதா? உன்ன ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். காயத்ரி, நான் சீனு பேசுறேன். உன் உயிருக்கு ஆபத்து. என்ன நம்பு. காயத்ரி, காயத்ரி, என்னம்மா? என்னாச்சு? என்னாச்சு கண்ணு? யாரோ ஒருத்தர் என்ன விடாம திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. யார் மாவா? யாரு? மாமா தான் நல்லவரா, நீங்களும் அண்ணனும் கெட்டவங்க. ஆண்டவா ஆண்டவா, என்னத்த சொல்ல? அம்மாடி, காந்தியவே சுட்டு கொண்ட நாடுமா அது? என்ன தானே நல்லவன் சொல்ல போறானுங்க. போட்டும் போட்டும். டேய் குணா, தங்கச்சி பத்திரம் பாத்துக்கடா. சரிப்பா. நீ தூங்குட, நான் இருக்கு. ஒரு தூசி துரும்பு கூட நெருங்க விட மாட்டேன் இந்த அண்ணன். அப்படியே நெருங்குனா நெருப்பா மாறிடுமா.
ஹாய் புல்புல். அவுட். மாமா பாத்தியா? அவர்கிட்ட பேசிட்டியா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. அப்போ நீ மாமாவை பார்க்கல, அவர்கிட்ட நீ பேசல, அப்படிதானே? இதுக்கு இன்னும் பதில அவங்க சொல்லுவாங்க. எவ்வளவு? ஹலோ கோலி, how are you? நான் கூட இங்க சும்மா அப்படி பியானோ கத்துக்கலான்னு வந்துட்டேன். டேய், இவனுக்கு தூக்க கை இருக்க கூடாது, நடக்க கால் இருக்க கூடாது, பேச வாய் இருக்க கூடாது. அக்கா கட்டி திருவா இருக்கான்னு எங்கிட்டாவது வந்துடும். கொக்கா நீ ஒத்த காலம் நிக்கிற, சீ காலடு ஒன்னா கேட்க மாட்டியா? மியூசிக் காலேஜுக்குள்ள யார் விட்டது? ஏன்பா என்ன விஷயம்? இதை வச்சு வாங்க போறீங்க? வீட்டுக்கு போங்கடா. ஒரு பொண்ணு நிம்மதியா இங்க வந்து பார்க்க முடியல. எங்க வீட்டுக்கா வீட்டுக்கு கொண்டு வரான். ஏன்டா வீணா வாங்கிக்கிறீங்க? அவங்க வெளிய உன்னை காப்பாத்துறதுக்கு வரல, நான் உன்னை காப்பாற்ற கூடாதுன்னு வந்தாங்க. அவங்க எத்தனை பேர் வந்து என்ன அடிச்சு போட்டாலும் சரி, உன்னை காப்பாற்ற போற ஒரே ஆள் நான் தான். டிரைவர், என்ன ரூட் மாறி போற? இதுதான் நீ போக வேண்டிய ரூட். என்ன எங்க கூட்டிட்டு போற? ப்ளீஸ் நிறுத்து. ஷட் அப். என்ன விடு. என்ன எங்க கூட்டிட்டு போற? எங்க சித்தப்பா தெரிஞ்சா உன்னை விட மாட்டாங்க. என்ன விடு. இங்கிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கம்பத்துல குச்சியை சுருகி ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் எடுத்து வந்திருக்கிறேன். Dial K for killing. ஹலோ, உன் வீட்டு குலவிளக்கு கான சரஸ்வதி காயத்ரி இப்போ ஏன் கஸ்டடியில தான் இருக்கா. கஸ்டடியா? ஏய், யாரா நீ? அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டு செவரகிரி குதிச்சு உள்ள வந்தனே, தேர், திருவாரூர் தேர், ஞாபகம் வந்துருச்சா? எங்க காயத்ரி என்னடா பண்ணீங்க? எங்களுக்கு எல்லாமே அவதான்டா. இன்னும் ஒண்ணும் பண்ணல, சும்மா தமாஷா கடத்திட்டு வந்து என் பக்கத்துல தான் உட்கார வச்சிருக்கேன். டேய் குணா, எங்கடா போய் தொலைஞ்ச? என்னப்பா? டேய், உன் தங்கச்சி கடத்திட்டாங்களாடா? கடத்திட்டாங்க? யாரு? அன்னைக்கு செவரகிரி குதிச்சான்ல, உன் தோலை கைப்பட போனானே, அவனா? கொஞ்சம் வரேன். ஹலோ, நான் சொல்றத கவனமா கேளு. உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். 5 லட்சம் கேட்கிறான்டா. வெடியறதுக்குள்ள அந்த பணம் என் கைக்கு வரல, உன் பொண்ணை நீ உயிரோட பார்க்க முடியாது. ஐயோ, உன் தங்கச்சி சாவடிச்சுடாடா. உன் பொண்ணை மிச்ச கதையை சொல்லுவா, கேளு. பேசு. சித்தப்பா, இவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அம்மாடி, சித்தப்பா என்ன காப்பாத்துங்க சித்தப்பா. நான் இருக்கமா.
நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. நான் உன்னை விட்டுருவேனா? அப்படியே உன்னை காப்பாத்திடுறேம்மா. தங்கச்சி, அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் என்ன காப்பாத்திக்கிறேன். போதும் போதும். டேய் கோலி, நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்க. பணத்தை எப்ப கொண்டு வரணும், எங்க கொண்டு வரணும், இன்னும் 1 மணி நேரத்துல சொல்லுவேன். பணத்தை கொண்டு வரல, உன் தங்கச்சி பணம் தான். என்ன சொல்றான்? பணம் கொண்டு போய் தரலன்னா பணமா தான் அனுப்புவேன்னு சொல்றான். நான் ஆல்பர்ட் வந்திருக்கேன். பசி தீக்கிற மருந்தோட வந்திருக்கேன். யாரும் இந்த இடத்துல பசியோட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது சீனு பிடிக்காது. பொண்ணு, நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேன். பாய்ஸ், பிளேட் ரெடி, சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிட வாங்க. ஹலோ. சொல்லுங்க திருவாரூர் தம்பி, எங்க நீங்க போன் பண்ணா போயிடலான்னு பயந்துட்டே இருந்தேன். அது எப்படி நான் பண்ணாம இருப்பேன்? இந்த பார், அந்த 5 லட்சம் ரூபாவை எங்க கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு இப்ப நான் சொல்றேன். இருங்க. அட என்ன தம்பி இப்படி அவசரப்படுறீங்களே திருவாரூர் தம்பி? நான் உங்களுக்கு 5 லட்சத்துக்கு பதிலா 10 லட்சம் தரதான் முடிவு பண்ணிட்டேன் தம்பி. அதான் நான் உனக்கு எங்க கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுன்னு தான் இப்ப நான் சொல்றேன், நீ கேட்டுக்க. எதுக்குன்னு கேக்குறிய? ஆட ஒண்ணுமில்ல தம்பி, நீ புடிச்சு வச்சிருக்கிய ஒரு பொண்ணு, என் பொண்ணு. அத கொன்னு எங்கேயாவது தூக்கி போட்டு. உன் பொண்ணு கொல்லணும்? என்ன சொல்ற? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன், இவ்வளவு மோசமா இருக்கிய. சரி, இன்னொரு தடவை சொல்றேன். நீ புடிச்சு வச்சிருக்கிய ஒரு பொண்ணு, என் பொண்ணு. அத கொன்னு தூக்கி தூர வச்சு. நீ 5 லட்சம் கேட்டல, அதுக்கு பதிலா நான் உனக்கு 10 லட்சமா கொடுத்துறேன். என்னடா பொண்ணை கொண்டது 10 லட்சம் தரானேன்னு பாக்குறியா? நம்ம பாசம் கொஞ்சம் காஸ்ட்லியாப்பா. வச்சிட்டான் பையன், படு ஸ்பீடால இருக்கா. அப்பா அப்பா பயப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். நல்லவன் யாரு கெட்டவன் யாரு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த டிராமா. இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓ மாமாவை நீ நம்பினா அவர்கிட்ட நான் உன்னை கூப்பிட்டு போறேன். இல்ல உன் சித்தப்பா தான் உனக்கு வேணும்னு நினைச்சினா நீ தாராளமா இங்கிருந்து போலாம். நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா தயவு செஞ்சு சாப்பிடாம மட்டும் போயிடாத. நீ சாப்பிடலன்னா பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உன் கையில தான் இருக்கு. எனக்கு பசிக்கல. சந்தோஷம். அப்ப என்ன தீர்ப்பு அடக்கம் பண்ணிருங்க. ஐயோ ஐயோ, சீனு, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி. முல்லை மலரே முல்லை மலரே முன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூரடி. மின்னும் சிலையே அன்னை போல் வரவா நானும் சோறுட்ட. உண்ணாதிருந்தால் இங்கே யார் வருவார் உன்னை சீராட்ட. வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி. விண்ணில் ஓடி
பாடும் நிலவே நாடும் குருகாரே உன்னை பாடி மண்ணில் கோடி கவிதை வாழும் மரவாதே நீலாச்சோறு நீலாச்சோறு தரவா நீயும் பசியார குயில் பாட்டு தருவோம் நாங்கள் குஷியாக வானவில்லும் தானிறங்கி பாய் போடுமே நீயும் தூங்க ஆடும் மயில் தோகையெல்லாம் தாலாட்டியே காற்று வீச தேவ கண்ணியே தேவதென்ற நீ தன்னாலே வெள்ளி நிலவே வெண்சூகம் ஏனடி மாறேனடி முல்லை மலரே உன் பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி பந்தம் யாரு நிலவே பாரு என்னை பாரு நெஞ்சில் வாரம் கண்ணில் ஈரம் துடைப்பார் யாரு பதில் கூறு உள்ளந்தோறும் கள்ளந்தோறு அதை நீ பார்த்து எடை போடு உன்னை காக்க தொல்லை தீர்க்க வருவோம் நாங்கள் துணிவோடு வானத்தோடு கோபம் கொண்டு நீ போவதேன் பால் நிலாவே மானம் காக்க நாங்கள் உண்டு நீ நம்பியே பாலிலாவே தேவ கண்ணியே தேவதென்ன நீ தன்னாரே வெள்ளி நிலவு உன்னோடு சேர்ந்திடத்தானே பாடுது உள்ளம் திறந்து தன் சூகம் தேர்ந்திட பாதை தேடுது மின்னும் நிலவே முன்னாலே வருதே பாடி சோறுட்ட பள்ளி நடந்தால் வீராறு வருவார் என்னை காப்பாற்ற வெள்ளி நிலவு உன்னோடு சேர்ந்திடத்தானே பாடுது தந்தனான